விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நிறைவடைந்திருக்கிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவானது சரியாக தற்போது நிறைவடைந்திருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். வணக்கம் கோபிநாத். தற்போது வரை எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன? மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவானது நிறைவடைந்திருக்கிறதா? அங்குள்ள கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மொத்தம் 29 பேர் தேர்தல் களத்துல போட்டியிட்டாங்க. இதுல 11 பேர் அரசியல் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள், மீதி 18 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள். இன்றைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 276 வாக்குச்சாவடிகள்ல இந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு தற்போது 6 மணிக்கு நிறைவடைந்திருக்கு. மொத்த வாக்காளர்கள் 2,37,031 வாக்காளர்கள் இன்று வாக்களிக்கிறோம். 5 மணி நிலவரப்படி ஏற்கனவே பார்த்தோம் 77.73% வாக்குப்பதிவு முடிஞ்சிருந்தது. இந்நேரம் வாக்குப்பதிவு சரியாக 85% மேல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தேர்தல் அலுவலர்கள் நமக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க. 6 மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு முடிந்த பின்னர் மட்டும்தான் இதன் குறித்து முழுமையான தகவல் வெளியாகும். இந்த நேரம் வரை நம்ம இருக்கிற பகுதி பற்றி கப்பியாம்புகிர் கிராமம், இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வாக்குச்சாவடியில சிறிய வயதான ஒரு வாலிபர் இந்த பூத்துல ஓட்டு போட முயற்சி செய்ததாகவும் அதில் இங்க இருக்கக்கூடிய பாமகவினர் தடுத்து நிறுத்தி வாக்குப்பதிவை 1/2 மணி நேரமா நிறுத்தி வச்சிருந்தாங்க. இந்த நமக்கு கிடைத்த தகவல் படி இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில மட்டும் தற்போது வாக்குப்பதிவு வந்திருக்கிறவங்க சுமார் 50க்கும் மேற்பட்டவர் இங்க காத்திருக்காங்க. 6 மணி நிலவரப்படி இவர்களுக்கான டோக்கன் வழங்கப்பட்டு வாக்குப்பதிவு நிறைவு செய்யப்படும். இதே போல ஆங்காங்கே விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள்ல காத்திருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவருடைய அனைவரையும் வாக்குப்பதிவு செய்ய தேர்தல் அலுவலர்கள் தயார் நிலையில் இருக்காங்க. இந்த பகுதி கப்பியாம்புதூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் காவல்துறை குவிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இந்த பகுதி பதட்டமாக காணப்படுகிறது. ஒரு பக்கம் திமுக, அதே போல இன்னொரு பக்கம் பாமகவினர், 2 பக்கமா இந்த இடத்துல 2 கட்சியினரும் குவிஞ்சிருக்காங்க. இவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைக்கும் பணியில தற்போது காவல்துறை தயார் நிலையில் ஈடுபட்டிருக்காங்க. அவர்களிடம் பேச்சுவார்த்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.